அவசரப்பட்டு பேட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சார் வந்து நாமக்கல்ல அந்த டிஎஸ்பி மாதிரி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டுமா, கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட யுவராஜ் இருக்கானே, அவனுக்கிட்டையும் அந்த ஊர் மாவட்டத்துடைய எஸ்பிக்கு நடுவில் பயணம் செய்ய முடியாமல் விஷ்ணுபுரியா டிஎஸ்பி வந்து தற்கொலை பண்ணிட்டாங்களே, அந்த அளவுக்கு டார்ச்சர் எனக்கு நடந்தது அப்படிங்கிறாரு. கார் வந்து அன்ஆத்தரைஸ்டாக வந்து ஒரு குற்றம் நடந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டதுக்காக உயர்நீதிமன்றமே கூப்பிட்டு வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிச்சு, அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லிச்சு. அவர் பெயில் வாங்குறது வந்து தலை தப்பிக்கிறது தம்புரா முன்னியம் ஆயிடுச்சு. ஆனால் அன்ஆத்தரைஸ்டாக அந்த வண்டியை கேட்டதுனால மெய்யநாதன் அமைச்சருக்கு ஓடுதுன்னு சொல்லி ஆனால் ஓடவே இல்லை. இதை வந்து நான் மறுத்ததுக்காக என்னை வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு 4 நாள் பந்தோபஸ்தம் என்னங்க, என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து நான் எத்தனையோ முறை வந்து மெட்ராஸில் இருக்கிற ஒரு டம்மி போஸ்ட்டை என்னை போடுங்க சார், நான் போய் எம்ப்ளாய்மெண்ட்டியை கவனிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு நான் எத்தனையோ முறை கேட்ட போதும் எந்த ஏஜென்சிக்கிட்டையும் என்னால் முறையிட முடியவில்லை. ஆர்ஆர் ரிவ்யூ நேயருக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நம்ம வந்து மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி பணியிடை நீக்கம் அதை பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஊடகங்களுமே இதை கவர் பண்ணிடுச்சு. இருந்தாலும் வந்து அந்த சுந்தரேசன் வந்து என்கிட்ட வந்து சென்னை விமான நிலையத்தில் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாக 1998 வருடம், அவர் வந்து 1996 பேட்ச் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு, இளமையும் துடிப்பும் நிறைந்தவர், எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தவர். எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருந்து அந்த ஒரு போலீஸில் சேர்ந்தவர். அவர் வந்து ரொம்ப ஆர்வத்தை அவர் 1998 அவர் வந்து ஏர்போர்ட்டில் பணிக்கு வரும்பொழுதே மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக வந்து தனிமையில் என்னை பார்த்து இந்த விமான நிலைய பாதுகாப்பில் எங்கெங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணணும் சார் அப்படின்னு பேசுவார். சார் நம்ம வந்து அந்த பேக் சைடில் இருக்கிறதெல்லாம் அங்கெல்லாம் ஒரு ஆள் வந்து என்ட்ரி ஆகிட்டா என்ன சார் பண்ணுவீங்க, அல்லது இந்த பக்கம் என்ட்ரன்ஸில் வந்து ஆள் இல்லாமல் இருந்தீங்க, இது வழியாக உள்ளே யாராவது வந்துட்டு என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு செக்யூரிட்டி சம்மந்தமாக வந்து நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பார். தனியாக வந்து பார்த்து பேசுகிற அளவுக்கு அவர் வந்து ஒரு நல்ல தைரியமான ஒரு காவல்துறை அதிகாரி. அப்படி இருக்கிற போது தான் அவர் வந்து 98 கிட்டத்தட்ட ஒரு வருஷம், அப்போல்லாம் வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து 2011 வரைக்குமே வந்து சென்னை ஏர்போர்ட்டுடைய செக்யூரிட்டி ஒர்க் வந்து நம்மகிட்ட தான் இருந்துச்சு, தமிழ்நாடு காவல்துறையில். அப்போ வந்து யங் சப் இன்ஸ்பெக்டர்ஸாக வர்றவங்க எல்லாமே வந்து ஒரு வருஷம் அங்கே வேலை பார்க்கணும். அது டேர்ன் படி வரும். அப்படி டேர்ன் படி இவர் வந்து 1996 வந்து போலீஸில் சப் இன்ஸ்பெக்டர் பணி முடித்தோடனே அவங்க வந்து யங்ஸ்டர் ஏன் போட்டாங்க அப்படின்னா, விமான நிலையத்தில் வந்து துடுக்கான இளைஞர்கள் வந்து கண்ணு கருத்துமாக வந்து விமானங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக யங் சப் இன்ஸ்பெக்டர் டேர்ன் படி ஒவ்வொருத்தருமே அங்கே போகணும். அதில் நான் வந்து அங்கே அட்மின் இன்ஸ்பெக்டர் இருந்தேன் ஏர்போர்ட்டில். என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 120 சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. அதில் வந்து இவர் சுந்தரேசன் ஒருத்தர். ஸோ இவர் ரொம்ப நல்லா வேலை பார்க்கக்கூடியவர். அதுக்கப்புறம் நான் சென்னை ஹார்பரில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகும்போது இன்ஸ்பெக்டராகவும் ஒரு வேலை பார்த்தார். இப்போ இன்ஸ்பெக்டர்லாம் மீட்டிங் முடிச்சு போனாலும் அவர் தனியாக வந்து பார்த்து சில யோசனைகள்லாம் சொல்லுவார். சார் இவ்வளோ இந்த வழக்கெல்லாம் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் எப்படிப்பட்டவர் சார்? தனிப்பட்ட முறையில் ஒழுக்கமானவர், நல்ல பேச்சாற்றல் மிக்கவர், விசாரணைகளை வந்து ரொம்ப கவனமாக செய்யக்கூடிய, விசாரணையெல்லாம் வந்து எந்த விசாரணையை கொடுத்தாலும் வந்து அதை நுணுக்கமாக விசாரித்து சார் இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஆஃபீஸர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார். அந்தளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு காவல்துறையில் ஈடுபாடோடு செயல்படக்கூடிய ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி. அப்படி எனக்கு அவரை தெரியும். நேற்றைக்கு கூட அவர் வந்து என்கிட்ட வந்து ஒரு தொலைபேசியில் அவர் என்கிட்ட பேசினார். பேசும்போது சார் இது வந்து அங்கே வந்து நீங்கள் மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெய்யநாதன் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் அங்கே இருக்கிறாரு. அங்கே இருக்கிற அமைச்சருக்கு வண்டி கொடுக்கணுன்னா நான் வந்து ஒரு இப்போ டிஎஸ்பி பிடபிள்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு மாவட்டத்துக்கே பொறுப்பானது. மாவட்டத்தில் எந்த ஊரில் எந்த பாரில் எவனாவது வெட்டிட்டா கொத்திட்டா அல்லது கலப்பட சரக்கு வித்துறான்னு சொன்னால் மாவட்டத்தில் இருக்கிற எந்த ஊருக்காக இருந்தாலும் அவர் உடனே போகணும். அவர் வந்து ஒரு டிஎஸ்பிங்கிறவர் வந்து ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒரு இடத்துல உள்ளே உட்காந்து வேலை பார்க்குற ஆள் அல்ல. அவருடைய ஜீப்பை வந்து 4 நாட்கள் 5 நாட்கள் வாங்கி வச்சுட்டு அவரை வந்து நடந்து போக வச்சுருக்காங்க. அவருக்கு வந்து பைக்கில் போயிருக்காரு, நைட் ரவுண்ட்ஸ் பைக்கில் போயிருக்காரு. அவர் வந்து இது மாதிரி சிஎம்முக்கு அவர் வந்து எஸ்பி செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. டிஎஸ்பி எஸ்பி செக்யூரிட்டியாக 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இங்கெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கும்போது அவருக்கு தெரியும் ஒரு மினிஸ்டருக்கு ஒரு எஸ்கார்டு அப்படின்னா ஒரு 1+2, முன்னாடி ஒரு எஸ்கார்டு பின்னாடி ஒரு எஸ்கார்டு, என்னங்க முன்னாடி ஒரு அட்வான்ஸ் பைலட்டு பின்னாடி ஒரு எஸ்கார்டு, இவ்வளோ தான் போகும். அவருக்கு எதுக்கு இத்தனை வண்டி வாங்குறீங்க? சரி,
இவர்கிட்ட வாங்கின வண்டியுமே வந்து அந்த எஸ்கார்டுக்கும் அவங்க பயன்படுத்தலைங்கிறது அவருக்கு தெரிய வருது. அப்ப என்ன காரணத்துக்காக அவர் அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தான். அவர் பஸ்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டம் வரும். ஆனால் அதை கடந்து தான் நாங்கள் போயிருக்கோம். கிட்டத்தட்ட நேற்று தினம் சுந்தரேசன் என்கிட்ட பேசும்போது நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், சுந்தரேசன் நீங்கள் இப்போ வந்து பேட்டி கொடுத்தீங்களே, அது மாதிரி வந்து 100 பேட்டி நாங்கள்லாம் கொடுத்துருக்கணும். அதையெல்லாம் வந்து பொறுமை கடலினும் பெரிது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒபே த ஆர்டர், அந்த டிசிப்ளின்டு ஃபோர்ஸு, அந்த அந்த அது மாதிரியான இந்த டிசிப்ளின் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் நம்ம எந்த இடத்துலையும் வந்து பேட்டி கொடுக்க முடியாது. அவசரப்பட்டு பேட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சார் வந்து நாமக்கல்ல அந்த டிஎஸ்பி மாதிரி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டுமா, எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் வந்து நாமக்கல்ல நடந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட யுவராஜ் இருக்கானே, அவனுக்கிட்டையும் அந்த ஊர் மாவட்டத்துடைய எஸ்பிக்கு நடுவில் பயணம் செய்ய முடியாமல் விஷ்ணுபிரியா டிஎஸ்பி வந்து தற்கொலை பண்ணிட்டாங்களே, அந்த அளவுக்கு டார்ச்சர் எனக்கு நடந்தது அப்படிங்கிறாரு. எப்படி நடந்தது? சமீபத்தில் தான் வந்து ஒரு ஏடிஜிபியோடைய கார் வந்து அன்ஆத்தரைஸ்டாக வந்து ஒரு குற்றம் நடந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டதுக்காக உயர்நீதிமன்றமே கூப்பிட்டு வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிச்சு, அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லிச்சு. அவர் பெயில் வாங்குறது வந்து தலை தப்பிக்கிறது தம்புரா முனியம் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய வாகனத்தை வந்து ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டரோ அல்லது ஒரு மோட்டார் வெஹிக்கிள் சப் இன்ஸ்பெக்டரோ கூப்பிட்டு உங்கள் வண்டியை வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு மைக்கில் சொன்னாங்க. எனக்கு வந்து ரிட்டனாக ஒரு கம்யூனிகேஷன் கொடுங்க, அதை வந்து மெசேஜ் நம்பரோடு கொடுங்க. உத்தரவுனா காவல்துறையில் தம்பி, காவல்துறையில் எப்படி வந்து செய்வாங்க அப்படின்னா, காவல்துறையில் ஒரு மெசேஜ்னா அந்த மெசேஜ் எஸ்பியோடைய ஆத்தரைசேஷன், மோட்டார் வெஹிக்கிளுக்கு இன்சார்ஜ் இருக்கிற ஒரு டிஎஸ்பி இருக்கார் இல்லையா, அவருடைய ஆத்தரைசேஷனில் மெசேஜ் நம்பர் சோ படி இந்த பர்பஸ்க்காக இந்த வாகனத்தை 3 நாட்கள் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாங்க. டிடிஓ நம்பர்னு போட்டு கொடுப்பாங்க. அப்படி ஒரு மெசேஜை கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் வந்து ஆத்தரைஸ்டாக வந்து அதை வந்து இந்த டிடிஓ மெசேஜ் படி நான் வந்து இந்த வண்டியை வந்து எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு உத்தரவு. ஆனால் அன்ஆத்தரைஸ்டாக அந்த வண்டியை கேட்டதுனால மெய்யநாதன் அமைச்சருக்கு ஓடுதுன்னு சொல்லி ஆனால் ஓடவே இல்லை. இதை வந்து நான் மறுத்ததுக்காக என்னை வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு 4 நாள் பந்தோபஸ்தம், அதை தொடர்ந்து வந்து சிஎம் வர்றதுக்கான பந்தோபஸ்தம் இப்படிலாம் அனுப்புனதுக்கு பிறகு வண்டியை எடுத்துடுறாங்க, மெசேஜ் கொடுத்து எடுக்கிறாங்க, அன்ஆத்தரைஸ்ட் மெசேஜ் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து நடந்து என்னங்க மோட்டர் சைக்கிள்லேயும் வந்து ஒரு டெபுட்டி சூப்பரண்ட், நான் ஒரு கிளாஸ் 1 ஆஃபீஸர் சார், என்னுடைய மரியாதையை குறைத்து என்னை வந்து தற்கொலை செய்து கொண்ட அளவிற்கு வந்து என்னை வந்து அவமானப்படுத்தினார்கள். இப்போ வந்து எனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் ரெக்கமெண்ட் ஆகிருக்குது, எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட்டு நான் யார்கிட்ட போய் நான் ரிப்போர்ட் பண்ணணும் இல்லை, எனக்கு வந்து முறையாக வந்து அனுமதி கொடுத்தா வந்து எங்கள் அப்பாவை பார்க்க போகலாமா, எங்கள் அப்பா உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அனுமதி பெறுவதற்கு எந்த ஏஜென்சினே தெரியாமல் திக்கற்ற காட்டில் நான் வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த டிஓவெல்லாம் போடப்படுது. என்னங்க என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து நான் எத்தனையோ முறை வந்து மெட்ராஸில் இருக்கிற ஒரு டம்மி போஸ்ட் என்னை போடுங்க சார், நான் போய் என் பிள்ளைக்குட்டியை கவனிச்சிக்கிறேன் சார் அப்படின்னு நான் எத்தனையோ முறை கேட்ட போதும் எந்த ஏஜென்சிக்கிட்டையும் என்னால் முறையிட முடியவில்லை. அப்படின்னா இப்போ ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டருடைய தலைமையில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு, இப்போ டைரக்டர் டிஜிபிக்கு கீழே தமிழ்நாட்டில் டிரான்ஸ்ஃபர் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர், ஏடிஜிபி கிரைமு, ஏடிஜிபி டெக்னிக்கல், இது 3 பேரும் சேர்ந்து ஒரு கமிட்டி இருப்பாங்க. அந்த கமிட்டியில் கொடுக்குற மனுவை வந்து பரிசீலனை பண்ணணும்னு இருக்குது. ஆனால் அந்த மனுவை வந்து கிளாஸ் 1 ஆஃபீஸராக இருந்தால் கூட தமிழ்நாட்டு காவல்துறையில் கொடுக்குற மனுவை பரிசீலித்தார்களா இல்லையா, மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா. இப்போ பொதுமக்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அவனுக்கு வந்து ஒரு சிஎஸ்ஆர்னு ஒரு ரசீது இருக்குது. ஆனால் காவல்துறையில் வேலை பார்க்குறவங்க யாருக்குமே வந்து அவர் மனுவை பெற்றுக்கொண்டார்களா இல்லையா, அது வந்து என்ன நம்பரில் அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதா இல்லை கன்சிடர் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு எதுவுமே தெரியாது. பிளைண்டாக இருக்க வேண்டியதுதான். காவல்துறையில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது. 120 கான்ஸ்டபிள், 1,00,000 பேரை வந்து 120 கான்ஸ்டபிள் போலீஸ் போட்டு மெயின்டைன் பண்ணணுங்கிற இடத்துல 80 கான்ஸ்டபிள் தான் இருக்கிறாங்க, போஸ்டிங் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். 80லேயும் வந்து 20 பேர் வந்து அதர் டியூட்டிக்கு போயிடுறாங்க. போயிட்டா 60 பேர் சேர்ந்து 120 பேர் பார்க்க வேண்டிய வேலையை 60 பேர் பார்க்குறாங்க. அத்தனை காவலர்களும் வந்து மென் பவர் இல்லாமல் மன உளைச்சல் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் வந்து போதிய நேரத்தில் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கல அப்படின்னு காவலர்கள் வந்து அவங்களுக்கு யூனியன் இல்லாதனால அவங்க எங்கேயுமே போய் முறையிட முடியாமல் தன்னைத்தானே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்படி வந்து வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் ஒரு பெரிய ஃபோர்ஸில் இவ்வளோ பேர் இருப்பாங்களானால் அவர்கள் எப்படி மக்களுக்கு நீதி விளைவிப்பார்கள்? இப்போ வந்து நான் நீண்ட நெடுங்காலமாக பதிவு செஞ்சுருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ கூட இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நான் வழக்கு விசாரணைக்காக உங்களுக்கு தெரியும், கல்கத்தாவுக்கு நான் வந்து 10 முறை போயிருக்கிறேன், பீகாருக்கு ஒரு 6-7 முறை, ராஜஸ்தானுக்கு போயிருக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் வந்து சீனியர் மோஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் தான் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அல்லது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரில் இருக்கிறபடி சீனியர் மோஸ்ட் இன்ஸ்பெக்டர் தான் வந்து ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டருக்கு வேண்டியவன் தான் வந்து ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர். சீனியர் மோஸ்ட் மந்திரிகளுக்கு தெரிஞ்சவன் என்னங்க, மந்திரிக்கிட்ட செக்யூரிட்டி ஆஃபீஸராக வேலை பார்க்குறவன், அவனுடைய சொந்தக்காரன், இவங்க மட்டும்தான் வந்து நல்ல பதவிக்கு போக முடியும். அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அரசியலை இங்கே பேச வேண்டியிருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லா மந்திரிகளுமே வந்து 4 கேஸ் வாங்கின மந்திரிகளுக்கு மட்டும்தான் இப்போ 4 கம்பெனி, டி கம்பெனி இந்த நாட்டில் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த 4 கம்பெனியில் இருக்கிற தலைவர்களை விட்டுட்டு மீதியை பார்த்தா எல்லாமே வந்து ஜெயிலுக்கு போனவர், 4 கட்சி மாறினவர், என்னங்க அயோக்கியத்தனம் செஞ்சவர், இல்லை ஜட்ஜுடைய அல்லது வாய்தா வாங்கிட்டு இருக்கிறவர், ஏற்கனவே கேஸை வந்து கீழ்கோர்ட்டில் ஊற்றி மூடிட்டு இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தால் ஓப்பன் பண்ணப்பட்டு விசாரணை இருக்கிறவங்க தான் அத்தனை மந்திரியும். இப்போ இந்த 4 தலைமையையும் பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் வந்து சோலோவாக ஆட்சிக்கு வர்றீங்க, சோலோவாக ஆட்சிக்கு வந்து மீண்டும் இந்த உளுத்து போன மந்திரிக்கிட்டே வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் புறத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ அரசியல் அதிகாரம் அனைவருக்குமானது அப்படிங்கிற ஒரு கோஷம் வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது ஏன் வந்து அதிகாரங்கள் வந்து பிரிக்கப்படும்? அப்போ வந்து அரசியலுக்கு வந்திருக்கிற இப்போ வந்து சீமான் வந்து இவ்வளோ 36 லட்சம் பேர் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவர் அனாதையத்தான் தெரியணுமா? விஜய் அரசியலுக்கு வந்தாலும் வந்து ஊழல் மந்திரிகளெல்லாம் வந்து மந்திரிகளாக்கிட்டு அவர் வந்து பின்னாடியே நிற்கணுமா? இல்லை இந்த மிக தெளிவாக அரசியல் பண்ணிட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன், இல்லை வைகோ பால்சாமி, அக்கா பிரேமலதா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன்னா இத்தனை பேருமே சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கூட்டணியில் இருந்துட்டு என்னங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசை அமைத்து அவர்களெல்லாம் வந்து மீண்டும் இந்த டிஃபால்ட் கம்பெனினா என்னன்னு தெரியாமல் இந்த டிஃபால்ட் கம்பெனிக்கிட்ட கொண்டு போய் அதிகாரத்தை கொடுத்துட்டு நாங்கள்லாம் கடைசி வரைக்கும் அதிகாரமே இல்லாமல் இருக்கணுமா? இப்படி அதிகாரம் இல்லாமல் இருக்கிற ஆட்களுடைய சொந்தக்காரவங்கெல்லாம் அவன் டிஎஸ்பி ஆனாலும் எஸ்பி ஆனாலும் கலெக்டரே ஆனாலும் அவன் வந்து அவனுக்கு கேட்க நாதி இல்லாமல் தான் வாழ வேண்டுமா? அப்போது வந்து ஆளுகின்ற செக்டார், ஏழை செக்டார், எனக்கு அதிகாரமற்ற செக்டார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பூகம்பம் இருக்குது. இதுக்கெல்லாம் முடிவுக்கு வரணும் அப்படின்னா கூட்டணி ஆட்சி வரணும், அதிகாரம் அனைவருக்கும் மனதாக மாறணும். ஏன்னா அதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்குது. கான்ஸ்டியூஷன் இருக்கிற 395 செக்ஷனுமே என்ன சொல்ல வருது அப்படின்னா அதிகாரம் அனைவருக்குமானது அப்படின்னு தான் சொல்ல வருது. இதை வந்து டி கம்பெனி, ஏ கம்பெனி, பி கம்பெனி நாங்களே வச்சுக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இதுக்கு மேலே இது செல்லுபடி ஆகாது போல தோணுது. அதனால் கூட்டணி ஆட்சி, அதிகார பகிர்வு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துவதா இந்த நிகழ்வுகள்லாம் நம்மளுக்கு சொல்லித்தருது அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு, இந்த காவல்துறையை வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒன்றுமே படிக்காத பின்தங்கிய மாவட்டங்கள் எல்லாம் வட இந்தியாவில் சீனியர் மோஸ்ட் இன்ஸ்பெக்டர் தான் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸராக போடுறாங்க, நியாயமாக நடந்துக்கிறாங்க. இங்கே மட்டும்தான் அரசியல்வாதிக்கு சொந்தக்காரன் மட்டும் அதிகாரத்தில் இருக்கிறான். இந்த அநீதியை வந்து என்றைக்கு தான் வந்து இந்த அநீதிக்கெல்லாம் மாற்று அப்படின்னு வாய் திறந்து பேசவே நாதியற்ற ஒரு சமூகமாக தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இருக்குது. எனவே இதுக்கு மாற்றாக வந்து தயவுசெய்து மூத்த அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் இதுக்கெல்லாம் என்ன மாற்று அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா சுந்தரேசன் டிஎஸ்பிக்கு நடந்த கெதி தான் உங்கள் சொந்தக்காரனுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் சகோதரருக்கு, உங்கள் சகோதரி மகனுக்கு, உங்களுடைய சித்தப்பா பையன், பெரியப்பா பையனுக்கு இந்த மாதிரி அநீதிகள் நடந்து கொண்டு தான் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வந்து எதிர்கால அரசியல்வாதிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னங்க, ஏதாவது பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபாரத்தில் போய் அவருக்கு ஒரு மனுவை கொடுத்து அதுக்கு ஒரு ரெட்ரஸல் தேடுறதுக்கான ஏஜென்சியை கிரியேட் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து தற்கொலை செய்வதும் பேட்டி கொடுப்பதும் வந்து தொடருமானால் வந்து என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாட்டு காவல்துறை இந்தியாவின் காவல்துறைக்கே வந்து உதாரணமான ஒரு காவல்துறை என்றும் லண்டன் காவல்துறைக்கு இணையான காவல்துறை என்றும் பெயர் பெற்று கொண்டிருந்த காவல்துறை தன்னுடைய நற்பெயரை தக்க வைத்து கொள்ள தடுமாறி கொண்டிருக்கிறது என்பதை வந்து நான் பதிவு செய்து கொண்டு, தயவுசெய்து அந்த டிஎஸ்பியை கூப்பிட்டு ஏதாவது ஒரு அதிகாரியை நியமித்து, ஏடிஜிபி வெல்ஃபேர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்க, அந்த
அந்த அந்த டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்தில் ஏடிஜிபி வெல்ஃபேர், ஏடிஜிபி நலம் அப்படின்னு ஒரு ஏடிஜிபியை போட்டு வச்சுருக்கீங்க. அவர்கிட்ட கூப்பிட்டு நேர்காணல் நடத்துங்க, என்னதான் குறைன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதை அதோடு செட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் சஸ்பென்ஷன் கொடுப்பதும் அவர் அங்கேருந்து பேட்டி கொடுப்பதும் இது தொடரக்கூடாது என்பதை தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்து கொண்டு ஏடிஜிபி வெல்ஃபேர் இதில் தலையிட்டு அவரை கூப்பிட்டு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு ஒரு முடிவை அறிவிங்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தலைப்பின் கீழ் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா. நன்றி, வணக்கம்.